அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள் நிகழும் குரோதி வருடம் சித்திரை 18/5/2024 புதன்கிழமை அன்று மேஷராசியிலிருந்து ரிஷபராசியில் பெயர்ச்சியாகி சுமார் ஓராண்டு காலத்திற்கு பலன்கள் அளிக்க உள்ளார். கடந்த ஆண்டுகளில் விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து நிறைய இழப்புகள், செலவுகள் என்கின்ற பலன்களை அளித்து கொண்டிருந்தார். இனிவரும் காலங்களில், அதாவது ஓராண்டிற்கு ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் காலத்தில் உங்களுக்கு பொதுவாக என்னென்ன பலன்களை அளிப்பார் என்று பார்ப்போம். பொதுவாக ஜென்மராசி என்பது குரு பகவானுக்கு உகந்த இடம் அல்ல. அது மட்டுமல்லாமல் ரிஷபராசி என்பது குரு பகவானின் ஜென்ம பகைவரான சுக்கிர பகவானின் வீடு. ஆதலால் ராசியில் இருந்து கொண்டு மனக்குழப்பம், தெளிவற்ற நிலை, சில சங்கடங்களில் சிக்கிக்கொள்ளுதல், தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுத்தி கொள்ளுதல், மற்றவர்கள் உங்களை அலட்சியமாக பார்க்கச் செய்தல், தோற்றம் கம்பீரம் போன்றவற்றை குறைத்தல், மன உளைச்சல் மிக்க பலன்கள் ஏற்படுதல் போன்ற நிலை தடுமாற்றமுடைய பலன்களை உங்களுக்கு அளிப்பார். எனவே இந்த ஓராண்டில் தாங்கள் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக அவசியமாக உள்ளது. சிந்தனையில் தடுமாற்றம், நிலை தடுமாற்றம் போன்றவை வருமானம், தொழில் ரீதியான பலன்கள் போன்றவற்றில் அனுகூலமற்ற பலன்களை ஏற்படுத்தும். மேலும் அந்நியர் பார்வைக்கு தாங்கள் அலட்சியமாக காணப்படுவீர்கள். எனவே உங்கள் மதிப்பு, மரியாதை, கம்பீரம், தோற்றப்பொழிவு, பலம் போன்றவை குறைவடையச் செய்யும். எனவே இது வகையில் தாங்கள் தியானம், நிதானம் போன்றவற்றை கடைபிடித்தல் இந்த ஓராண்டுக்கும் நன்மை ஏற்படுத்தும். குரு பகவான் தான் இருக்கும் ஸ்தானத்தை இவ்வாறு செய்வதுடன் பார்வை செய்யும் இடங்கள், அதாவது ராசிக்கு 5ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம் ஆகிய இடங்களை பார்வை செய்து ஓரளவிற்கு நற்பலன்களை அளிப்பார். 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய புகழ் ஸ்தானத்தை பார்வை செய்து குடும்ப ரீதியான, பரம்பரை ரீதியான நற்பெயர் நிலைத்து நிற்கும்படி செய்வார். புத்திரர்கள் நற்பெயருடன் இருப்பர். கல்வியில், வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் காண்பர். பெயர், புகழ், பாராட்டு போன்றவை உங்களுக்கும் உங்கள் புத்திரர்களுக்கும் கிடைக்கும். வேலையில் நிம்மதியான நிலை ஏற்படும். எனினும் சில சங்கடங்களும் அவ்வப்போது ஏற்படுத்தும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, மேல் அதிகாரிகள் மற்றும் உடன் பணிபுரிவோர் ஆகியோர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படுத்தும். சுய தொழில் புரிவோருக்கும் இதுபோன்ற முன்னேற்றமான சில பலன்களையும் லாபங்களையும் அவ்வப்போது ஏற்படுத்தும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும் என்பதில் சந்தேகமில்லை. தனது 7ஆம் பார்வையாக குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானத்தை பார்வை செய்கிறார். இப்பார்வையானது குடும்ப ரீதியாக கணவன் மனைவி, மனைவி கணவன் இடையே ஒரு அந்யோன்யத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். பொருளாதார ரீதியாக, தனவரவு ரீதியாக குறைகள் இருந்தாலும் இருவரும் ஓரளவுக்கேனும் அந்யோன்யமாக இருக்கும் நிலை ஏற்படும். மேலும் கடந்த ஆண்டுகளில் தங்களிடமிருந்து விலகிச் சென்ற நண்பர்கள் இப்போது உங்களுக்கு உதவியும் ஆதரவுமாக இருப்பார்கள். சுயமாக தாங்கள் ஏதேனும் செய்ய முன்வந்தால் தொழில் துவங்குவதற்கு
ஆதாயம் கிடைக்கும் அளவிற்கு உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் மற்றும் வேலை ரீதியாக பிரயாணங்கள் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும். குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்களது ராசிக்கு 9ஆம் இடமாகிய பாக்கிய தர்ம ஸ்தானத்தை பார்வையிடுவதன் மூலம் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நற்பலன்கள் ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொன் பொருள் சேர்க்கை சிலருக்கு ஏற்படுத்தும். தகப்பனாரது ஆசீர்வாதம் பூரணமாக இருக்கும். மேலும் கடந்த ஆண்டுகளில் வெளிநாடு வேலைகளுக்கு முயற்சித்தவர்களுக்கு இப்போது அது கைகூடி வரும். மேலும் தீர்த்த ஸ்தல யாத்திரைகள், ஆலய வழிபாடு, கைங்கரியங்கள் போன்றவை செய்யும் நிலையும் ஏற்படும். எனவே பொதுவாக இவ்வாண்டில், அதாவது குரு சஞ்சாரம் செய்யும் இந்த ஒரு ஆண்டும், ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும் இந்த ஆண்டில் தாங்கள் அனைத்தையும் நிதானித்து யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து தாங்கள் நிவர்த்தியடைந்து நன்மைகளை பெற முடியும். மேலும் ராசியில் சஞ்சாரம் செய்து மன உளைச்சலை ஏற்படுத்தப் போகும் குரு பகவான் தியானம், ஆன்மீக வழிபாடு போன்றவை செய்து வருவதால் இவரால் இவ்வாறான தீய பலன்கள், அனுகூலமற்ற பலன்களை தர இயலாது. எனவே முடிந்த அளவு தியானம், ஆலய வழிபாடு போன்றவற்றில் இவ்வாண்டில் கவனம் செலுத்துதல் நன்று. ஒரு முறை ஆலங்குடி குரு பகவான் ஆலயம் சென்று குரு பகவானை வழிபாடு செய்வதும், வாரந்தோறும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று குரு பகவான் வழிபாடும், குரு சன்னிதானம் இல்லாத ஆலயங்களில் குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடும், நவக்கிரக வழிபாடும் தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்து வருதல் நன்மை தரும். மேலும் ஆலங்குடி குரு பகவான் ஸ்தலத்திற்கு வளர்பிறை வியாழக்கிழமை அன்று சென்று வருதல் மிகவும் நன்மை பயக்கும். வழிபடுவோம், பயன்பெறுவோம்.